சார் பூபதிஜான் சார் வணக்கம். பூபதிஜான் சார், இன்னைக்கு இந்த சமூக வலைதளங்களினுடைய கட்டற்ற விரிவாக்கத்தின் காரணமாக எல்லாருக்கும் இன்னைக்கு எல்லா விஷயங்களுமே சென்று போய் சேர்ந்துருது சார். யார் என்ன பண்ணுறாங்க, ஏது பண்ணுறாங்க இப்படிங்கிறதெல்லாம் ஒரு பெரிய மாற்றத்தை இவர் ஏற்படுத்துவார் அப்படின்ட்டு ஒரு 40 ஆண்டு காலம் அரசியலில் பெரிய தேசிய கட்சியில் இருந்த செங்கை பத்மநாபன் போன்றவர்கள் சொல்வதும், அவர் அதிமுக கூட சேர்ந்து இங்கே ஆட்சி அமைப்பார்னு சொல்கிறதும், எங்களுக்கும் திமுகவுக்கும் தான் போட்டி அப்படின்ட்டு அவர் சூளுரைப்பதும், இதெல்லாம் இன்றைக்கி வீதிக்கு வரப்போகுதுன்னு வச்சுக்கோங்களேன். இந்த தேர்தல் பிரச்சாரத்தில் தெரிய போகுது என்ன பேச போகிறாங்க, ஏது பேச போகிறாங்கன்ட்டு. சார், ஒரு பெரிய எதிர்பார்ப்பு இருக்குங்களா சார் விஜய் மீது இந்த தேர்தலில்? முதல்ல சத்தியம் தொலைக்காட்சி நேயர்களுக்கும் நெறியாளர் உங்களுக்கும் நன்றி கலந்த வணக்கம் சார். கண்டிப்பா சார், அதாவது விஜய் என்கிற ஃபேக்டரை நம்ம ஒதுக்கி தள்ளிட முடியாது. சரி, கண்டிப்பாக ஒரு மாற்றம் ஏற்படுத்தலாம். ஆனா பெரிய மாற்றத்தை ஏற்படுத்துமா என்பதுதான் கேள்விக்குறி. எப்படி மாற்றம் வருவதற்கு வாய்ப்பு இருக்கு அப்படின்னா, பாசிச ஒரு பிஜேபியினுடைய பிடியில் சிக்கிக்கொண்ட அதிமுக கொஞ்சம் கொஞ்சம் கரைந்து கொண்டிருக்கிறது. சரி, அது ஒரு புறம். திமுக என்ற திராவிட சித்தாந்தத்தினுடைய ஒரு கட்சிக்கு எதிராக இவ்வளவு காலம் இருந்த கட்சி அதிமுக. அப்ப அந்த கட்சியானது கரைந்து கொண்டிருக்கிற சூழ்நிலையிலே அந்த இடத்தை தக்க வைப்பதற்கு, அந்த இடத்தை நிரப்புவதற்கு விஜய் வருவதற்கு வாய்ப்பு இருக்கிறது. சரி, ஏன்னா அதை நம்ம கடந்து போயிட முடியாது. ஏன்னா அரசியல்ல எது வேணாலும் நடக்குன்னு எல்லாமே சொல்றாங்க. சார் சார் கொஞ்சம் எக்கோ வருது சார், கொஞ்சம் குறைச்சு கொஞ்சம் எக்கோ வருது சார். ஓகே சார். அப்போ இப்ப நம்ம எப்படி பார்க்கணும் அப்படின்னா, இப்ப முன்னாடி செங்கை பத்மநாபன் சொன்னாரு, திராவிட கட்சிகள் இருந்தா பாலாறும் தேனாரும் ஓடிச்சா அப்படின்னாரு. உண்மையாலுமே திராவிட கட்சிகள் இருந்த சமயத்தில் பாலாறும் தேனாரும் ஓடியதுதான். 100 வருடத்திற்கு முன்பு கல்வி என்பது நிலை இல்லை. 100 வருடத்திற்கு முன்பு ஆட்சி அதிகாரத்தில் இருக்கக்கூடிய பங்கு இல்லை. ஒரு 100 வருடத்திற்கு முன்பு உயர்மட்டத்தில் இருக்கக்கூடிய பதவிகள் எதுவும் இல்லை. கல்வி கற்க முடியாது, உரிமைகள் இல்லை, எல்லாமே இல்லாத சமயத்தில் திராவிட கட்சிகள் வளர்ந்த காரணத்தினால் பாலாறும் தேனாரும் ஓடியது. அது உண்மை. மாற்றத்தை விரும்புகிறவர்கள், இந்த நாட்டிலே தமிழகத்துல மாற்றத்தை விரும்புகிறவர்கள் இளைஞர்கள் இந்த விஜயுடைய கட்சியில ஈர்க்கப்பட்டிருக்கிறாங்க. அது உண்மை. இரண்டாவது கட்டமாக இந்த அதிமுக கொஞ்சம் சரிந்து கொண்டிருக்கிறதுனால இதில் இருக்கக்கூடிய இணை கட்சிகளா இருக்கு பாருங்க. அதாவது அதிமுகவில் சேரக்கூடிய கட்சிகள் எல்லாம் விஜய் பக்கம் சாய்வதற்கும் வாய்ப்பு இருக்கிறது. அந்த சேனலும் ஓப்பனா தான் இருக்குது. அப்போ இந்த விஜயனுடைய பயணம் கண்டிப்பாக சிறு தாக்கத்தை ஏற்படுத்தும். ஆனா இளைஞர்கள் மத்தியில ஒரு 20 வயதுல இருந்து 35 வயது வரைக்கும் தாக்கத்தை ஏற்படுத்தி இருக்குது என்பது உண்மை. ஏன்னா நானே நிறைய பேர்த்திட்ட விசாரிக்கும் போது, மருத்துவமனையில இருந்து நம்ம நோயாளிகிட்ட பேசிட்டு இருப்போம், முடிஞ்ச பிறகு சும்மா ஃப்ரீ டைம்ல பேசிட்டு இருக்கும் போது எப்படி இருக்குதுங்க நிலைமை அப்படின்னு நம்ம கேட்கும் போது என்ன சொல்றாங்க அப்படின்னா, சார் எல்லாமே இருந்துட்டா ஒரு வாய்ப்பு கொடுத்து பார்க்கலாம் சார் அப்படின்னு சொல்லக்கூடிய அளவிற்கு வர்றாங்க. ஆனா அந்த சொல்லக்கூடிய அவர்கள் எல்லாம் கருத்தியலா சொல்றாங்களான்னா கருத்தியலா கிடையாது. ஒரு பொதுவான ஒரு எண்ணம், சரி இவங்க எல்லாம் இருக்கிறாங்க, இவர் நல்லது செய்வாரா, நல்லது செய்வாரு அப்படிங்கிற எண்ணம். அப்ப இந்த ஓட்டர்ஸ் இருக்கிறாங்க பாரு, இந்த ஓட்டர்ஸ்னா 1/3 ஓட்டர்ஸ் தான் அவர் கவர் பண்ண முடியும். சரி, ஒரு 25% டிஎம்கே இருக்கு, ஒரு 30% 25% ஏடிஎம்கே இருக்கு, மற்ற கட்சிகள் எல்லாம் சேர்ந்து ஒரு 10-15% இருக்கு. ஒரு 30% அன்டிசைடர் ஓட்டரா இருக்கிறாங்க. அந்த ஓட்டர்ஸை யாரு கவர் பண்றாங்களோ அவங்களுக்கு வெற்றி நிச்சயம். சரி, அப்ப அத அந்த ஓட்டர்ஸை நோக்கி ஒரு அவங்களை கவர் பண்ணணும் அப்படின்ட்டு இவர்களுடைய பயணம் கொஞ்சம் போகுது அப்படின்னா ஒரு தாக்கத்தை ஏற்படுத்தலாம். ஆனா என்னன்னா, அவர் இவ்வளவு தூரம் பண்றாரு, ஒரு பயணத்தை ரெடி பண்றாரு, ஒரு சரியா ரெடி பண்ணணுமா இல்லையா, அதுதான் கொஞ்சம் சிக்கலா இருக்கு.
வார நாள்ல தான் பார்ப்பேன். சனிக்கிழமை ஞாயிற்றுக்கிழமை சிக்கன் சாப்பிட நம்ம வார நாட்கள் தான் சிக்கன் சாப்பிடுவோம், மட்டன் சாப்பிடுவோம். அந்த வார நாட்கள் தான் பார்ப்பேன். அதாவது சனி ஞாயிறு தான் பார்ப்பேன், மீதி நாள்ல பார்க்க மாட்டேன். ஒரே நாளைக்கு 3 மாவட்டத்தை கவர் பண்ண போறோம் அப்படின்னு எடுத்தடுப்புல இப்படி ஒரு பயணத்தை போட்டா அது மக்கள் மத்தியில ஒரு தாக்கத்தை ஏற்படுத்துமான்னு சொல்ல முடியாது. ஒரு அரசியல்வாதி என்பவர் 24 மணி நேரம் மக்களுக்காக உழைக்கிறவன் என்கிற எண்ணத்தை ஆரம்பத்திலேயே விதைக்கணும். அப்படி ஆரம்பத்திலேயே விதைத்தா தான் அதை நம்ம அறுவடை செய்ய முடியும். சரி, ஆரம்பத்திலேயே நம்ம கடை வார நாட்கள்ல தான் திறந்திருக்கும், மத்த நாள்ல மூடி இருக்கும் அப்படின்னா மக்கள் வரக்கூடிய கஸ்டமர்ஸ் குறைவாங்கன்னு அப்படிங்கறதான் பொருள். இன்னும் கூட நாங்க கூட போட்டிருக்கோம், இவர் ஒருவேளை தீவிர அரசியலுக்குள் நுழைஞ்சிட்டாரான்ட்டு. இது தீவிர அரசியல் கிடையாதா சார்? இது தீவிர அரசியல் இல்லைங்க. இது ஸ்நாக்ஸ். இது ஸ்நாக்ஸ், பார்ட்டியில வைக்கக்கூடிய ஸ்நாக்ஸ். மெயின் டிஷ் அப்புறம் தான் வரும் நினைக்கிறேன். ஆனா இந்த ஸ்நாக்ஸையே மெயின் டிஷ்ஷா நினைச்சாங்கன்னா தோல்விதான். அது ரொம்ப முக்கியம். ஸ்நாக்ஸே மெயின் டிஷ்ஷா கொடுத்துட்டு ஸ்நாக்ஸ் மெயின் டிஷ் இல்லைன்னா அப்புறம் தோல்விதான் கிடைக்கும். ஆரம்ப கட்டத்திலேயே சார் முதலடியே மரணடியா இருக்கணும் அப்படின்னு சொல்லுவாங்க. நம்ம பரீட்சை எழுதும் போது சொல்லுவாங்க சார், ஃபர்ஸ்ட் இம்ப்ரெஷன் இஸ் தி பெஸ்ட் இம்ப்ரெஷன் சொல்லுவாங்க. சரி, ஒரு பரீட்சை எழும்போது ஒரு கேள்வி எழும்போது ஒரு கேள்விக்கான பதிலை, முக்கியமான பதிலை முதலிலே எழுதிவிட வேண்டும். அப்பதான் ஆசிரியர் திருத்தும் பொழுது அப்பா இந்த பதில் எழுதிட்டா டக்குன்னு 10க்கு 10 போட்டுருவாரு. நீங்க எல்லாம் ஃபர்ஸ்ட் கதையெல்லாம் எழுதிட்டு கடைசியில முக்கியமான எழுதினா கிடைக்காது மார்க். சரி சரி சரி. ஆக ஃபர்ஸ்ட் இம்ப்ரெஷன் பெஸ்ட் இம்ப்ரெஷன். மாற்றம் வரும். ஆனால் இவர் சொல்லக்கூடிய இந்த பயணத்தை பெறும் பொழுது அந்த மாற்றத்தை தக்க வைக்க முடியுமா என்பது சந்தேகம். பேசலாம் சார். பூபதி ஜான் சார் வணக்கம். பூபதி ஜான் சார் தினந்தோறும் பிரச்சாரம் மேற்கொண்டு வருகிறார் எடப்பாடி பழனிசாமி சார். பேசுறதுக்கான சப்ஜெக்ட் இருக்குல்ல சார், ஒரு அரசியல் கட்சி தலைவருக்கு ஒரு 3 ஊருக்கு போறோம் அப்படின்னா 3 ஊர்ல இன்னைக்கு ஒரு பிரச்சாரம் போறாங்க அப்படின்னா இன்னைக்கு எல்லாமே நேரடி ஒளிபரப்பில் வந்து விடுகிறது. அவங்க ஃபீடு கொடுத்துட்றாங்க, உடனடியாக லைவ் டெலிகாஸ்ட் ஆயிடுது. ஆனால் எதை பேச போகிறோம் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியமானது. ஒரு நெடிய அனுபவமிக்க தலைவராக திரு எடப்பாடி பழனிசாமி ஒவ்வொரு ஊரில் ஒவ்வொரு விஷயத்தை பேசி சென்று கொண்டிருக்கிறார். ஆனால் விஜய் தன்னால் அப்படி பேச முடியாது அப்படிங்கிற காரணத்தினால வார வாரம் ஏதாவது நமக்கு ஒன்று கிடைக்கும், அதை வச்சு பேசிடலாம் அப்படிங்கிறதுக்கு வாரத்திற்கு ஒரு நாள் அப்படின்ட்டு இந்த பயண திட்டத்தை வகுத்திருக்கிறாரா சார்? எனக்கு அதுதான் ஒரு ஆச்சரியமா இருக்கு. இவங்க வகுத்த பயண திட்டம் எப்படின்னா, வார நாட்கள் பயண திட்டம் எப்படி வகுத்தாங்க, அது எந்த ஸ்ட்ராட்டஜில வகுத்தாங்க அப்படின்னு தெரியல. எப்படின்னா, ஒரு சினிமா ஓடும் போது கூட வார நாள் தான் சினிமா ஓட்டுவோம் அப்படின்னு எங்கேயாவது நம்ம கேட்டிருக்கிறோமா? கேட்டதே கிடையாது. வார நாட்களில் நிறைய ஓடும் அந்த படம். ஆனா எல்லா நாட்களிலும் ஓட்டி ஆகணும், அப்பதான் வசூல் நல்லா கிடைக்கும் அப்படிங்கிறது ஸ்ட்ராட்டஜி. ஒரு சினிமாவுடைய ஸ்ட்ராட்டஜி. ஒரு சாதாரண சினிமா கேளிக்கையிலேயே அந்த ஸ்ட்ராட்டஜி இருக்கும்போது இந்த நாட்டை ஆளக்கூடிய தகுதி வேண்டும் என்றால் எந்த ஸ்ட்ராட்டஜி எடுக்கணும் அப்படின்னு ஒரு சாதாரண ஒரு தொண்டனுக்கு கூட தெரியுது, ஒரு இளைஞர்களுக்கு தெரியும். ரெண்டாவது, இருக்கக்கூடிய அரசியல் கட்சி தலைவர்கள் எல்லாரும் என்ன சொல்லாங்க, இளைஞர்கள் ஒரு 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 வெள்ளத்தை போல, ஒரு காட்டாற்று வெள்ளத்தை போல ஒரு முறையற்ற ஒரு எண்ணங்கள் இல்லாமல் ஓடி சென்று வாக்களித்து விடுவார்கள், வாக்களிக்கிறார்கள் என்று சொல்வதும் தவறு. இளைஞர்களும் ஒரு அறிவை உள்வாங்கி இருக்கிறார்கள், ஒரு விதமான ஒரு அரசியலை உள்வாங்கி இருக்கிறார்கள். அதுதான் நம்ம பார்க்கணும் இளைஞர்கள் மத்தியிலே. அப்போ இந்த எண்ண ஓட்டமானது 1 மாதம் 2 மாதம் இருக்கலாம், இன்னொரு 8 மாதம் இருக்கும். அந்த எண்ணங்களும் கூட இளைஞர்களுடைய மனதிலே மாறக்கூடியதாக இருக்கும். இது 2வது. 3வது, எடப்பாடி அவர்கள் ஒவ்வொரு மீட்டிங்லையும் ஒவ்வொரு விஷயத்தை எடுத்து அவர் பேசிக்கொண்டே போகிறார். இப்போ இவர் இருக்கக்கூடிய நம்ம விஜய் அவர்கள் பேசுவதற்கு என்ன ஒரு டாபிக் என்ன இருக்கு அப்படின்னா, ஒரு 2 மீட்டிங்ல பேசுனதுக்கு பிறகு என்ன டாபிக் பேசுவாங்கன்னு எனக்கே ஒரு அச்சமா தான். புரியுது சார், புரியுது. ஒரு மீட்டிங்ல பிஜேபி பாசிசம் பாயாசத்தை பத்தி பேசுவாரு. இன்னொரு மீட்டிங்ல திமுக மோசமான கட்சி, திமுக ஒரு கசப்பான கட்சி, திமுக தூக்கி எறிங்கன்னு பேசுவாரு.
மூன்றாவது 4வது மீட்டிங்ல தான் இந்த மீட்டிங்ல இவ்வளவு கடுமையாக போராடினேன், என் கட்சி இப்படி போராடியது, என்னுடைய தொண்டர்கள் எல்லாம் இப்படி போராடினார்கள், நாங்கள் எல்லாம் இந்த திட்டத்தை இப்படி அணுகுகிறோம் என்று எப்படி பேசுவார், அதை எப்படி எழுதி கொடுப்பாங்க என்னங்கிறதா தெரியல. அப்போ உள்ளுக்குள்ள ஸ்டாக் இல்லையா, உள்ளுக்குள்ள வந்து நம்ம கிட்ட வந்து ஸ்டஃப் இல்ல அப்படின்னா அதை எடுத்துட்டு போக முடியாது. அப்ப அந்த மீட்டிங்கினுடைய தொடர்ச்சியை கொண்டு போக முடியாது. ஆக நீங்க சொன்னது போல ஒருவேளை ஸ்டஃப் இல்லாத காரணத்தினால, ஸ்டாக் இல்ல, ஸ்டோர் ரூம்ல ஸ்டாக் இல்லாத காரணத்தினால கூட சனி ஞாயிறுன்னு வைப்போம் அப்படின்னு ஒரு கருத்தியல். ரெண்டாவது, இதற்கு முன்னாடி ஒரு தோழர் சொன்னார் பாருங்க, இது நுண்ணிய அரசியல் அப்படின்னா ஒரு மைக்ரோ லெவல் பிளானிங்கா இருக்குது அப்படின்னு சொன்னவர். அப்போ சனி ஞாயிறுல பேசுறது ஒரு கெத்து, நம்ம அடிச்சு ஆடுவோம்ப்பா தம்பி ப்ரோ அப்படின்னு சொல்லுகிற கான்செப்ட்ல இளைஞர்களை வரைக்கிறாரா அப்படிங்கிற ஒரு எண்ணம் இருக்கு. ஆனா ஒன்று மட்டும் தெரியும், சனிக்கிழமை வாரக்கிழமை சனி ஞாயிறு என்று வாரக்கிழமையில் வரக்கூடிய ஓடக்கூடிய படம் வசூலையும் வசூலிக்காது, அது நீண்ட நாள் 100 நாளும் ஓடாது என்பதுதான் உண்மை. சார், இந்த வீக்லி ஸ்ட்ராட்டஜி சனி ஞாயிறு பண்ணக்கூடிய என்ன நான் நினைக்கிறேன் அப்படின்னா, இது சினிமாட்டிக் ஸ்ட்ராட்டஜியா தான் இருக்கும்னு நினைக்கிறேன். எப்படின்னா, இந்த மக்கள் மத்தியில என்னத்தை கிரியேட் பண்ணிருக்காங்க அப்படின்னா, விஜயனுடைய மாநாடா பல லட்சங்கள் கூடணும், அப்ப அந்த ஹைப்ப அப்படியே மெயின்டைன் பண்றாங்க. ஒருவேளை வார நாட்களில் மீட்டிங் நடத்தினால் அது ஒரு 1000 ஒரு 2000 பேர் தான் கூடுறாங்க அப்படின்னா, அந்த ஹைப், லட்சங்களை பார்த்த ஹைப் 1000 2000 ஒரு மீட்டிங் கூடும் பொழுது அதனுடைய இமேஜ் குறைஞ்சிரும். அப்ப அதை வச்சு மக்கள்கிட்ட கொண்டு போக முடியாது அப்படிங்கிற ஒரு ஸ்ட்ராட்டஜி இருக்குன்னு நினைக்கிறேன். அந்த ஸ்ட்ராட்டஜி இருக்கிறதுனால வார நாட்கள்ல கூடி லட்சங்களை சேர்த்து அந்த டெம்போவை மெயின்டைன் பண்ணணும் அப்படிங்கிற ஒரே நோக்கத்திற்காகத்தான் வார மீட்டிங் ஏற்படுத்திருக்காங்கன்னு நினைக்கிறேன் சார்.